ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் பாசல் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினால் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வார்த்தைகள் உதவி செய்வதாக அந்த வேலையை கத்தர் வார்த்தைகளுக்கு கூட திடப்படுத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோ பாசர். பிரைஸ் லார்ட். ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றை தன்னுடைய உயிரை கொடுத்தே செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இப்பொழுதோ நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதும் மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதுமே நம்முடைய கடமையாய், நம்முடைய ஊழியமாய் இருக்கிறது. ஆமேன். இதனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனை அனுப்பி சகலத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும், நடத்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும், பிறப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழும்பி பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை குறித்து இன்னும் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே விசுவாசம் மிக 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 முக்கியமாய் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண முடியும். நாங்கள் எடுப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பிரியமானவர்களை கவனியுங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கவில்லை. ஆரம்ப நாட்களிலே அவன் ஒரு அந்நிய தேவர்களை கும்பிடுகிறவனாக, வழிபடுகிறவனாக இருந்தான். மாத்திரமல்ல, அந்நிய தேவர்களுடைய சிலைகள், உருவங்களை செய்து விற்கிறவனாக கூட அவன் இருந்தான். ஆனால் தேவன் தன்னுடைய அழைப்பு, தேவன் அவனை அழைத்த பொழுது அவன் முழுமையாய் இவர் மெய்யான தேவன் என்று நிச்சயித்து அவருக்கு ஆக வாழ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அப்பொழுது தேவன் அவனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமேன். பிரியமானவர்களே கவனியுங்கள். தேவன் ஆபிரகாமை அழைத்தது போலவே நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம் மூலமாய் பெரிதான ஒரு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமேன். எங்கள் மூலமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை பிறப்பிக்க வேண்டும், இந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அவர்களுடைய தேவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ சித்தம். அதன்படி நம்மை அழைக்கிறார். நம்மை அழைக்கிறது மாத்திரமல்ல, கவனியுங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். அப்ப தேவனுடைய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது ஆசீர்வாதம் என்பது பை ப்ராடக்ட் என்று சொன்னால் தானாய் நடக்கிற ஒரு காரியம். நாங்கள் எக்ஸசைஸ் செய்து கொண்டு வரும் பொழுது
சிக்ஸ் பேக் என்பது பொடி அமைப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காய் நடக்கிற காரியம். தேவ வசனத்தை நாங்கள் வாசித்து கொண்டு வரும் பொழுது விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் நமக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பிக்கும். இது பை ப்ராடக்ட், ஆட்டோமேட்டிக்காய் நடக்கிற காரியம். ஆமென். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக்காய் நடக்கிற காரியத்துக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அங்கேதான் நாங்கள் தவறு பண்ணுகிறோம். நாங்கள் அவரை பின்பற்றும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதங்கள், தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? அந்த ஆசீர்வாதங்கள் எங்களை மேற்கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் நீ இந்த வார்த்தைகளை தியானித்தால். நாங்கள் வாசிக்கிறோம் யோசுவா 1 அதிகாரத்திலே 8 வசனத்திலே, நீ இரவும் பகலும் இந்த என்னுடைய வார்த்தையை நீ தியானிக்கும் பொழுது நீ மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாய், வெற்றிகரமா இருப்பாய். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நம்மை மேற்கொண்டு தேவ வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஆகவேதான் இரவும் பகலும் வார்த்தையை தியானி என்று நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய நாளிலே பார்த்தோம், எண்ணத்தை நாங்கள் தியானிக்கிறோமோ அதுதான், அதை போலவே அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவேதான் தேவ வசனத்தை, இந்த உலகத்தையோ பிரச்சனைகளையோ வேலைத்தளத்தில் உள்ள பிரச்சனைகளையோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையோ தியானிக்காமல் வேத வார்த்தைகளை, அவர் செய்து முடித்தவளை தியானிக்கும் பொழுதுதான் எங்களால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். அதுக்காகத்தான் சொல்லுகிறார், இரவு பகலா என்னுடைய வார்த்தையை தியானி, அப்பொழுது நீ வெற்றி வாழ்க்கை வாழுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென். யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் என்று ஆங்கிலத்திலே நாங்கள் படிக்கிறோம். அப்ப குட் சக்சஸ் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால், அதாவது உறவிலே, கணவன் மனைவி என்கின்ற உறவிலே, பிள்ளைகள் தாய் தகப்பன் என்கின்ற உறவிலே, வேலை தளத்திலே இருக்கிற உறவிலே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே வர வேண்டிய ஆசீர்வாதத்திலே, இவைகள் எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் நடக்க வேண்டுமானால் நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த ஏரியாக்களில் எல்லாம் நமக்கு வெற்றி உண்டாயிருக்கும். ஆமென். அதற்கு மறு வார்த்தையே இல்லை, வேற சாய்ஸே கிடையாது. நிச்சயமாய் வெற்றிகரமாய் இருக்கும். இந்த நாளிலே நாங்கள் தோல்வியில் இருப்போமானால் அல்லது சில பிரச்சனைகள் வேதனைகளில் இருப்போமானால் அந்த ஏரியாவிலே நமக்கு பூரண அறிவில்லை. தேவன் கொடுத்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏரியாவிலே உலக அறிவின்படிதான் நாங்கள் செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். தேவ அறிவின்படி செயல்பட்டால் நிச்சயமாய் அந்த இடத்திலே வெற்றி உண்டாயிருக்கும். ஆமென். கவனிங்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வாழ்ந்து சொல்லுகிறார். உன் தேசத்தை, உன் தகப்பனை, வீட்டாரை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னது மாத்திரமில்ல, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இது தேவன் செய்கிற காரியம். நான் போய் தேவ ஆசீர்வாதத்துக்காக முயற்சி செய்து எல்லாரும் எனக்கு மணி கொடுங்கோ என்றெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுடைய திட்டங்களை சித்தங்களை நிறைவேற்றும் பொழுது ஆசீர்வாதம் என்பது பை ப்ராடக்ட், தானாக மேற்கொள்ள வேண்டியது. ஆமென். ஒரு ஹிந்து சகோதரி 2-3 வாட்டி எங்க என்னுடைய டெலிபோன் நம்பரை பெற்றுக்கொண்டார்களோ நான் அறியேன். ஆனால் எங்கேயோ இருந்தெடுத்து எனக்கு டெலிபோன் பண்ணினார்கள். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. சமீபத்திலே மறுபடியும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி, நேற்றைய நாளில் நினைக்கிறேன், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி, பாஸ்டர் எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது, நான் நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் மறுபடியும் அனுப்பியிருந்தேன். அப்படி அனுப்பும் பொழுது அவர்கள் அதை பார்த்துவிட்டு மறுபடியும் எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தார்கள்.
ரொம்ப நன்றி பாஸ்டர், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை அனுப்பி வைக்கவும், உங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புகிறோம் என்று அனுப்பியிருந்தார். பிரியமானவர்களே, நான் ஒரு நாளும் ஒரு பைசா கூட யாரிடத்திலும் கேட்டதில்லை. ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். நான் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரிடத்திலேயாவது போய் நீ கேள் என்று தேவன் என்னிடத்தில் சொல்லவில்லை. ஆகவே நான் யாரிடத்திலும் கேட்காமல் என்னுடைய அறக்கதவை சாத்தி தேவனிடத்திலே நான் பேசுகிறேன். மோசத்த டைம் எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்பதை பார்க்கிலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், நீர் என்னை அழைத்த அழைப்பை அனுதினமும் நிறைவேற்றும் என்பது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். இங்கே ஆபிரகாம் என்னை ஆசீர்வதிப்பீரா என்று அவன் கேட்கவில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ புறப்பட்டு வா, நான் உன்னை இன்னொரு தேசத்துக்கு அழைத்து செல்லுகிறேன், அங்கே உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன். அது மாத்திரமல்ல, உன் மூலமாய் மெயின் திங் என்னென்று சொன்னால், உன் மூலமாய் பெரிய ஜாதி, தேவனுக்கு பயப்படுகிற, தேவனை நேசிக்கிற, தேவனுக்காக வாழுகிற ஒரு ஜாதி உன் மூலமாய் உருவாக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப நம்முடைய அழைப்பும் கூட அப்படியாகத்தான் இருக்கிறது. அவர் நம்மை அழைத்திருப்பாரானால் நிச்சயமாக நாம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பின்படி தேவன் நம்மை நடத்தும்படி நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தானோ அதே போல நாமும் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் திரிகை நடப்பிப்போமானால், செயல்படுவோமானால், ஆசீர்வாதம் என்பது தானாக வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தேவன் சொல்லிவிட்டார், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்ப பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் பொழுதே நிச்சயமாக உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். நிச்சயமாக நீர் பிள்ளை பேறு பெற்றிருப்பாய், நிச்சயமாக உன் மூலமாய் ஜாதிகள் உருவாக்கப்படும். தேவன் விரும்புகிற, தேவனால் அழைக்கப்பட்ட ஜாதி உன் மூலமாய் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்பட்டு உன் மூலமாய் அது பலுகி பெருகும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே தேவன் இந்த வார்த்தையை சொன்னபடினால் என்னிலே எந்த குறைவும் இல்லை, என் மனைவியிலே எந்த குறைவும் இல்லை, நிச்சயமாய் நாங்கள் பலுகி பெருகுவோம் என்று நாங்கள் இந்த வார்த்தையை வைத்து கொண்டு பிடித்து கொண்டு விசுவாசிக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஆமென். அந்த நாட்களிலே ஆபிரகாம் இடத்திலே பைபிள் இருக்கவில்லை. ஆகவே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆதாமை தேவன் அழைத்து ஆதாமோவாளை ஆசீர்வதித்து பலுகி பெறுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார் என்பது கூட ஒருவேளை ஆபிரகாமுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஸ்டோரிகளை அவர்கள் அறியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே வந்து சொல்லுகிறார், மறுபடியும் தேவன் இங்கே வந்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆகவே நீ பெரிய ஜாதியாவாய் என்று இங்கே சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே நாங்களும் இப்படியான வாக்கு தத்தங்களை தேவனிடத்திலே பெற்றிருக்கிறோம். அப்ப நாங்கள் அந்த பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் காலடி எடுத்து வைத்து, ஆபிரகாம் தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய சொந்த ஊரெல்லாம் விட்டு புறப்பட்டு வந்தது போல நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள், நாங்கள் வழிபட்ட வழிகள், நாங்கள் செய்த காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டு அநேக வேளைகளிலே தேவனுக்கென்று நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். ஆபிரகாம் வந்தது போல நாங்களும் என்ன செய்கிறோம்? புறப்பட்டு வருகிறோம். ஆனால் வருகிற வழியிலே அநேக வேளைகளிலே என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் அல்லது சத்துருவினால் கொண்டு வரப்படுகிற சதி திட்டங்கள் அல்லது தோல்விகள், இவைகளை பார்த்து என்ன செய்து விடுகிறோம்? பயந்து விடுகிறோம் அல்லது விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். இங்கே பார்க்கிறோம்,
ஆபிரகாம் விசுவாசத்திலே தன்னுடைய தகப்பன், தன்னுடைய ஊர் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பஞ்சம் ஏற்பட்ட போது அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆனால் நீங்க முன்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் அவனிடத்தில் வந்து தெளிவாக சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தருவேன் என்று தேவன் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவன் அந்த இடத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியினால் அவன் அந்த தேசத்தை விட்டு என்ன செய்கிறான்? எகிப்து தேசத்தை நோக்கி புறப்பட்டு போகிறான். ஏனென்றால் பஞ்சத்தின் நிமித்தம். அப்ப இப்படியாக அநேக வேளைகளிலே நாங்கள் செயல்படுகிறோம். நாங்கள் ஒரு நல்ல சபையில இருந்திருப்போம், ஆனால் வேறொரு டவுனிலே நல்ல வேலை கிடைக்கும் என்று சொன்ன உடனே நாங்கள் இந்த டவுனை விட்டு அங்கே போனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இருந்த நல்ல சபையை விட்டு அநேகர் பணத்துக்காக வெளியேறி போன காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய நோக்கம் பணம், தேவன் அல்ல. இந்த இடத்திலே தேவனை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், தேவனை குறித்து நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த இடம் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இடம் நமக்கு முக்கியம் என்று சொல்லி இல்லாமல் அநேகர் என்ன செய்கிறார்கள்? அங்கே பணம் கிடைக்கிறது, இங்கே பணம் கிடைக்கிறது, அங்க போனால் அதிக சேலரி கிடைக்கும், இங்க போனால் அதிகம் கிடைக்கும் என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாங்கள் தேவன் கொடுத்த இடத்தை விட்டு புறப்பட்டு அந்நிய தேசங்களுக்கு போகிறோம். லோத்துவை போல என்ன செய்கிறோம்? எந்த இடமெல்லாம் செழிப்பாய் தெரிகிறதோ அந்த இடத்தை நோக்கி போகிறோம். ஆனால் நாங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது என்னத்தை வாசிக்கிறோம்? அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஒரு குக்கிராமத்தில் இருந்தா கூட அங்கேயும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். பட்டணத்துக்கு போனாதான், இன்னொரு ஆசீர்வாதமான இடத்துக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது அல்ல. தேவன் வனாந்தரத்திலே அதாவது அவாந்தர வெளியிலே வழிகளையும் வனாந்தரத்திலே ஆறுகளையும் உருவாக்குற தேவன். அப்ப அவரை நாங்கள் முழுமையாய் நம்பினால் நாங்கள் எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆபிரகாம் விசுவாசத்திலே புறப்பட்டு வருகிறான். ஆனால் வந்த பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கொடிய பஞ்சங்கள் இதை கண்டவுடனே அவன் எகிப்துக்கு போக புறப்படுகிறான். ஆனால் எகிப்திலே தன்னை கொலை செய்து போடுவார்கள், மரண பயம் அவனை பிடிக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? தேவ வசனத்தை ஞாபகப்படுத்தவில்லை. தேவன் ஒருவனும் என்னை கொல்ல முடியாது, ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, தேவனுடைய அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. எந்த சுகையினமும், எந்த பிசாசும், எந்த செய்வன சூனியமும், எந்த வைரஸும் என்னை தொட முடியாது. ஏனென்றால் தேவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆகவே எதுவும் என்னை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ வேண்டுமே அல்லாமல் எந்த வனாத்திரத்திலும் என்னை காகத்தை கொண்டும் தேவனால் போஷிக்க முடியும், எந்த வறுமையிலும் எந்த கொடுமையிலும் தேவனால் என்னை வாழ வைக்க முடியும். ஆகவே நான் வாழ்ந்திருப்பேன். கர்த்தர் என்னை நடத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை. அவர் என்னுடைய மேற்பனா இருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் இந்த இடத்திலே விசுவாசத்திலே தளர்ந்து போகிறான். ஆகவே என்ன செய்கிறான்? எகிப்துக்கு போகும்படி புறப்படுகிறான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்றுவிட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். அப்ப பாருங்கள், மரண பயம்.
ஆபிரகாமை பிடிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே மறிக்க போகிறேன் என்ற எண்ணம் அவனை மேற்கொள்ளுகிறது. ஆகவே அந்த மரண பயத்தின் நிமித்தம் அதிலிருந்து காப்பாற்றப்படும்படிக்கு அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய பாதத்தில் அல்ல, சாராளுடைய பாதத்திலே விழுகிறான். 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகையினால் உன் நிமித்தம் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும், தேவனின் நிமித்தம் அல்ல, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும், உன்னாலே, தேவனாலே அல்ல, உன்னாலே என் உயிர் பிழைத்திருக்கும்படிக்கும் நீ என்னை உன் சகோதரி என்று சொல் என்றான். அப்ப ஆபிரகாம் சாராளை விற்க ரெடியாக இருக்கிறான். எகிப்தியர் உன்னை வந்து கொன்று போனால் கொன்று போகட்டும், திருமணம் பண்ணட்டும், ஆனால் என்னை காப்பாற்று என்று சொல்லாமல் இங்கே சொல்லுகிறான். அப்ப கவனிங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை மறந்து போனவனாய் என்ன சொல்லி அழைத்தாரோ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆமேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆமேன், ஆகவே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதித்து விட்டபடியினால் நான் ஆசீர்வாதமாவே இருப்பேன். ஆசீர்வாதம் லேண்டில கிடையாது, என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் இருக்கிறது. ஆசீர்வாதம் ஏதோ பர்டிகுல தேசத்திலே கிரியை செய்வது என்பது கிடையாது. அநேகர் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இலங்கை தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடி வந்திருக்கிறோம். ஆனால் இலங்கை தேசத்திலே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் லட்சாதிபதிகளாய் இன்னமும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஈவன் இயக்கங்கள் இருந்த நாட்களில் கூட கப்பல் ஓட்டிய தமிழன் கப்பலை சொந்தமாய் வாங்கி வேற வேற தேசங்களில் இருந்து சீமேந்துகள் மற்றும்படி சீனி போன்ற அநேக பொருள்களை சொந்த கப்பல் வாங்கி என்ன செய்தார்கள், இலங்கையில் இருக்கிற தமிழ் பகுதியில் இருக்கிறவர் சொந்த கப்பல் எல்லாம் வைத்திருந்தார். ஆகவே நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் உண்டு. நாங்கள் நினைக்கிறோம் நாடு முடிஞ்சு போயிட்டு இனி இங்கே ஒன்றும் நடக்காது, ஒன்றும் கிடைக்காது, ஆகவே நாங்கள் ஓடுவோம் என்று நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவராயிருந்து நம்மை இப்படியான தேசங்களில் கொண்டு வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இலங்கை தேசத்திலே அநேகர் நான் இலங்கை தேசத்திலே ரட்சிக்கப்பட்டவன். இலங்கை தேசத்திலேயே தேவன் அநேகரை ரட்சித்திருக்கிறார். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாங்கள் எங்கே இருக்கிறோம் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென், நம்மோடு கூடத்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலிருந்து நீர், அதாவது ஆறுகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவாந்தர வழிகளிலே வழிகள் உண்டாகும். ஆமென். ஏனென்றால் நாங்கள் இருக்கிறோம், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறபடினால் அந்த இடத்திலே ஒளியாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப இப்படியாக என்ன செய்கிறான் ஆபிரகாம், பல விதத்திலே விசுவாசம் இல்லாமல் கிரியை நடப்பிக்கிறான். ஒன்று நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது தேவன் அவனிடத்திலே வந்து என்ன செய்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் பார்ப்போமானால் மறுபடியும் தேவன் அவனை சந்தித்து என்ன செய்கிறார், நீ புறப்பட்டு வெளியே வா என்று சொல்லி 15ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனை மறுபடியும் பேசுகிறார். பேசி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் அவனை நோக்கி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் மறுபடியும் வந்து என்ன செய்கிறார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வர்த்திக்கம் பண்ணும்படி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணும்படி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்கும்படி அல்லது விசுவாசத்தை அவனுக்குள்ளே உருவாக்கும்படி செயல்படுகிறார். அப்ப அதே போலத்தான் நாங்கள் வேதத்தை வாசிப்போமானால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அதைத்தான் தேவன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். என்னென்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படி அவர் கிரியை செய்கிறார். ஆமென்.
அதற்கு பிறகு நாங்கள் பார்ப்போமானால் ஆபிரகாமோடு முதலாவது நான் சொன்னேன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை அவன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவ விசுவாசத்திலே நடக்கிறான். அதற்கு பிறகு அவனை வெளியே கொண்டு வந்து என்ன செய்கிறார்? நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், இப்படியா இவனுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? பலிகி பெருகும் என்று சொல்லுகிறார். அதற்கு அப்புறமாக அவனோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். அதையும் நம்பாட்டி சரி பரவாயில்ல, கன்ட்ராக்ட் எழுதுவோம், உனக்கும் எனக்கும் மத்தியில ஒரு கன்ட்ராக்ட் எழுதுவோம் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். நிச்சயமாய் நீ பலிகி பெருகுவாய், நிச்சயமாய் நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்கிறான்? உடன்படிக்கை பண்ணி இருந்தும் அவன் போய் தேவனிடத்திலே என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே வேலைக்காரருக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, அதை நான் தத்தெடுக்கவா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, உன் மூலமாய் பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன பொழுது மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? சாராள் ஆபிரகாமை நோக்கி 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்தது. சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அப்பொழுது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கவனியுங்கள், இதுதான் அவ விசுவாசம். இப்படி நாங்கள் செயல்படவே கூடாது. இப்படி நாங்கள் நினைக்கவே கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆமென் என்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையை பார்த்தும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கூறின வாக்கு தத்தத்தை மாற்றவே கூடாது. வேதம் என்னை பார்த்து, வாக்கு தத்தம் என்னை பார்த்து என்னெல்லாம் சொல்லுகிறதோ, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் நான் என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய சூழ்நிலையோ பார்த்து நான் என்னுடைய தீர்மானத்தை, திட்டத்தை மாற்ற மாட்டேன் என்று நாங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், சாராள் என்ன சொல்லுகிறார்? தேவன் அடைத்து போட்டார், தேவன் தடைகளை போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் மீகாவிலே 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஆமென். நம்முடைய தடைகளை உடைத்து போடுகிற தேவனை அல்லாமல் தடைகளை போடுகிறவர் அல்ல. அது பிசாசின் கிரியை. ஆனால் தேவன் ஆசீர்வதித்திருப்பாரானால் அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா எந்த பிசாசும் கிரியை செய்ய முடியாது. எந்த இடத்திலே நான் விசுவாசிக்கிறேனோ அந்த இடத்திலே தான் பிசாசு கிரியை செய்வான். ஆனால் எந்த இடத்திலே நான் தேவனை மாத்திரம் விசுவாசிக்கிறேனோ, சந்தேகப்படாமல், சந்தேகம் வந்தால் நான் விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். சந்தேகப்படாமல் தேவனை முழுமையா நான் விசுவாசிப்பேனானால் நிச்சயமாய் தேவனுடைய வாக்கு தத்தம் என்னை வந்து மேற்கொள்ளும். ஆமென். தடைகளும் தாமதங்களுக்கு நாங்கள் தான் காரணமே அல்லாமல் தேவன் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தேவனை நம்பிய அடியெடுத்து வைத்து விட்டு அப்புறமாய் உலக சூழ்நிலைகளை பார்த்து எங்களுடைய சிந்தைகளை மாற்றி கொள்ளுகிறோம். அதனால் தான் தடைகளும் தாமதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஹல்லேலூயா. பிரதர், எனக்கு இன்னும் டைம் இருக்குதா அல்லது? ஹல்லேலூயா. சரி, கவனியுங்கள், தடைகளும் தாமதங்களுக்கும் வருவதற்கு காரணம் நாங்கள் தானே ஒழிய தேவன் அல்ல. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார் தேவன்? அதுக்கு அப்புறமாய் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். பண்ணி என்ன செய்கிறார்? நிச்சயமாய் நீ பலிகி பெருகுவாய் என்று அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப கன்ட்ராக்ட் எழுதுறார். ஏன் அப்படி உடன்படிக்கை பண்றார் என்றால், உடன்படிக்கை நிமித்தமாவது அவன் விசுவாசிப்பான் என்று சொல்லி தேவன் அவனுடைய விசுவாசத்தின் மேலே இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகும் அவர்கள் விசுவாசித்த மாதிரி இல்ல. அப்பப்ப அவர்கள் அவிசுவாசப்பட்டபடினால் மறுபடியும் தேவன் அவனை சந்தித்து என்ன சொல்லுகிறார்?
17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய்வாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அப்ப கவனிங்கள், மறுபடியும் அவனிடத்துல வந்து என்ன செய்கிறார்? பேரை மாற்றுகிறார். அப்ப ஆபிரகாம் என்று சொல்ல சொல்ல அதனுடைய அர்த்தம் என்னென்றால், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இப்ப மற்றவர்கள் எல்லாம் அவன் மேல தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னால், எவனெல்லாம் ஆபிரகாம் என்று கூப்பிடுகிறானோ அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று ஆபிரகாமை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அதே போல சாராளுடைய பேர் மாற்றப்பட்டு சாராய் என்பது சாராள் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தாயாவாய். அப்ப தேவன் மாத்திரம் தீர்க்கதரிசனம் உரைக்காமல் மற்றவர்களை வைத்தும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், இவர்கள் நம்பும்படியாய். அப்ப மறுபடியும் தேவன் அவருடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரிகை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நாங்கள் பார்ப்போமானால் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமானால் சேம் காரியத்தை நாங்கள் வாசிக்கலாம். 18வது அதிகாரம், நான் நேரம் குறைவா இருக்கிறபடினால் இந்த வார்த்தையை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையினால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. அப்ப பாருங்கள், இங்கே தேவதூதன் அங்கே வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், அப்பொழுது அவர் உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதியவர்களா இருந்தார்கள். ஸ்திரீக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையினால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிய வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை மாற்றக்கூடாது, வாக்கு தத்தத்தை மாற்றக்கூடாது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவதற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கு. இன்றைய நாளிலும் இந்த செய்தி உங்களை நோக்கி வருவதற்கு காரணம், நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே பெருகும் பொழுது உடனடியாய் நாங்கள் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை காண முடியும். வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு மெயினான வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப அழைக்கப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்கார், பெரிய தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் 100% விசுவாசத்திலே செயல்பட்ட நாட்கள் உண்டு, 60% செயல்பட்ட நாட்கள் உண்டு, 30% செயற்பட்ட நாட்கள் உண்டு, 0% செயற்பட்ட நாட்களும் உண்டு. ஆகவே 100% செயல்பட்ட நாட்களை நாங்கள் பார்த்து அதை கொப்பி பண்ணி அதன்படி நடந்து 100% ஆசீர்வாதத்தை
நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 100% விடுதலையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 100% பரிபூரண சுகத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்திலே தளம்பாமல், விசுவாசத்திலே 30 60 செயல்படாமல் 100% செயல்படப்படியாய் ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வாக்கு தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நினைப்பூட்டுவீராக. மாலையும் காலையும் எவ்வளையிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்க, உம்முடைய வசனத்தை நினைத்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்காதபடிக்கு, நாங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையில உம்முடைய வார்த்தை பேசி நம்மை விடுதலையாக்கட்டும். உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களை சுகமாக்குறது, உம்முடைய வார்த்தை நம்மை விடுதலை ஆக்குறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, மீட்பு உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக, பலவீனங்கள் ஓடி போவதாக, சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, செய்வின சூனியங்களை நிர்மூலமாக்குகிறேன். கட்டுக்களை அவிழ்த்துமுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறேன். இப்பொழுதே விடுதலை மேற்கொள்ளுவதாக. நீர் இவர்களை விடுதலை ஆக்கினபடியினால் இயேசுவின் நாமத்தினால் பூரண விடுதலை இவர்களை மேற்கொள்ளுகிறது. அதற்காக நன்றி. கர்த்தர் விடுதலை ஆக்கினால் அதுவே மெய்யான விடுதலை. ஆகவே அந்த மெய்யான விடுதலை இவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதே அவைகள் நடக்கிறதற்காக, இப்பொழுதே விடுதலை உண்டாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தருவாரானால் அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனிதன் கூட இல்லை. நோயிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் பெரியவர் கர்த்தர், அவர் மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான நாளிலே இன்னொரு தேவ செய்தியோடு இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். God bless you, Pastor. ஆமென். ஆமென், ஆமென். We are blessed. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டாம், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட உங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மறுவலைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், இவற்றை நீங்கள் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்கின்ற பொழுதும், பார்க்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாஸ்டர், உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் மினிஸ்ட்ரியையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்காக, கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you, Pastor. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். அவரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், நன்றிகளையும் கூறிக்கொள்வோம், இரவு வணக்கங்களை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமென்.